என்னோட ஸ்டைலில் கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம், ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயமும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி திக்காக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். எந்த கீரை வேணால் இதில் எடுத்துக்கலாம். கீரையை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க. அண்ட் இறக்கும் போது நெய் சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.